இந்த வீடியோவை வழங்குவோர் கைமணம் ரெஸ்டாரண்ட் கோபாலபுரம். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிசார் அஹமத் பாஷா. கட்டைக்காரன் வியூவர்ஸ் ரிக்வெஸ்ட்டால் சிக்கன் பிரியாணியோட டீட்டெயிலிங் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி 7 kg சிக்கன் பிரியாணி என்ன ப்ராசஸ், எப்படி பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக டேஸ்டியான ஹாட் ஸ்பைசி அட்ராக்டிவான பிரியாணி. ஸோ நான் நீங்கள் பார்க்கலாம், டபரா இஸ் ரெடி. அடுப்பில் வச்சாச்சு, விறகும் ஏற்றியாச்சு ஹையா. ஸோ நான் ஆயில் போடுற டைம் 1 kgக்கு 200 ml ஆஃப் ஆயில் அப்படி சொன்னால் 7 kgக்கு 1.5 liter ஆல்மோஸ்ட் ஆயில் போட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும், அது வரைக்கும் அகெயின் நம்ம ஆனியன், பச்சை மிளகாய், லோங்கு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே ரெடி பண்ணலாம். ஸோ நான் நீங்கள் பார்க்கலாம், ஆனியனோட மெஷர்மெண்ட் 350 grams எடை போட்டாச்சு. 7 kgsக்கு 2 kgs 450 grams ஆஃப் ஆனியன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆனியனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 grams ஆஃப் பட்டை, லோங்கு, ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ்டாக எல்லாமே 10 grams நம்ம போட்டுட்டோம். ஸோ நான் பச்சை மிளகா கரெக்டாக ஒரு பிடி 100 grams 90 to 100 grams ஒரு பிடி பச்சை மிளகாய் எடுத்து போட்டாச்சு. அகெயின் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணணும். பிரியாணி ரெடி ஆகும் போது மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். காரம் ஏற்றணுன்னா கண்டிப்பாக ஏற்றணும். ஸோ நான் வெங்காயம் போடுற டைம் வந்துருச்சு, வெங்காயம் போட்டாச்சு. ஸோ கிண்டணும். ஆனியன் வந்து கம்ப்ளீட்டாக கிறிஸ்பியாக. ஸோ நான் இப்போது நம்ம கிண்டிட்டு இருக்கோம். ஆனியன் ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும், அது கம்ப்ளீட்டாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெருப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கலாம், அதில் டவுட்டே இல்லை. அது கிறிஸ்பி ஆகணும், கருகிடக்கூடாது. வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும், அங்கே நம்ம நின்றுருக்கணும் பக்கத்தில். நான் இப்போ பூண்டு மெஷர்மெண்ட்டோட ரெடி பண்ணுறேன். பூண்டோட மெஷர்மெண்ட் மட்டனை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸை கம்மி பண்ணிக்கணும். கிலோவுக்கு 50 grams போட்டால் போதும். அதே போல் ஜிஞ்சர் 100 grams per kg நம்ம போடுறோம். 7 kgsக்கு 100னா 700 grams நம்ம ஜிஞ்சர் யூஸ் பண்ணிடும். தக்காளி 7 kgsக்கு தக்காளி அப்படி சொன்னோன்னா அகெயின் நம்ம தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இமீடியட்டாக போகிற ப்ராசஸ் இது. ஸோ இப்போ தக்காளி மெஷர்மெண்ட்டாக எடுத்தாச்சு. 1.75 kg தக்காளி எடுத்தாச்சு 7 kgsக்கு. ஸோ கேஜிக்கு 250 grams இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் தக்காளி எடுக்கிறோம். சில்லி பவுடர் 50 to 60 grams சில்லி பவுடர் நம்ம போட்டாச்சு. உப்புங்கிறது ஒரு கைப்பிடி கம்ப்ளீட்டாக ஃபுல் கைப்பிடி 2 kgக்கு. ஸோ நான் 3 கைப்பிடி போட்டாச்சு. ஸோ 7 kgsக்கு மெஷர்மெண்ட் நம்ம போட்டாச்சு. இப்போது தயிர் அகைன் தயிர் பார்த்தீங்கன்னா 150 grams per kg இந்த மெஷர்மெண்ட்டில் தான் தயிர் எடுக்கிறோம். 7 kgsக்கு ஆல்மோஸ்ட் 1 liter 50 ml. ஸோ 1 liter கூட போட்டுக்கலாம், 50 ml பெரிய டிஃப்ரென்ஸ் ஆக போகிறதுல 1 liter பேக்கெட் ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கு மேலே நான் ஜிஞ்சர் போடுறேன். ஸோ ஜிஞ்சர் 100 grams சொல்லியாச்சு. அப்போது 700 grams ஜிஞ்சர் நான் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பூண்டு மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அது தனியாக வதக்குனா அது ஆனியனில் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தனியாக பண்ணுறது. ஸோ பூண்டு ஃபஸ்ட்டு போட்டாச்சு. ஆனியன் கம்ப்ளீட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌனிஷ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடுச்சு. ஸோ நல்லா கலக்கணும். ஸோ பூண்டும் ப்ரௌனிஷ் கலரில் மாறும். ஸோ இந்த ப்ராசஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அங்கேயே நிற்கணும். ஒரு 2 minutesல ஹீட் அதிகம் இருக்கிறதுனால 2 minutesல கீழே பிடிச்சிக்கும். ஸோ நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இருந்த மெஷர் பண்ண எல்லாமே உள்ளதை போடுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக கர்டு எல்லாம் சில்லி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. தக்காளியிலேருந்து கம்ப்ளீட்டாக தக்காளியும் பாயில் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மட்டன் பிரியாணியில் மட்டன் போட்டு நம்ம வெயிட் பண்ணோம். பட் இதில் வெறும் மசாலா தான் இருக்குது, கீழே பிடிச்சிக்கும். இதுக்கு டைமிங்ஸ் கிடையாது. 5 minutesக்கு செக் பண்ணலாம், கிண்டலாம். ஸோ இது பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மட்டனுங்கிறது கம்ப்ளீட்டாக அது வெந்து அது ப்ராப்பர் குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இது வெயிட் பண்ணோம். சிக்கன் ஜஸ்ட் பாயில் ஆகணும். 10 minutes தண்ணியில் பாயில் ஆகிடும். சிக்கனோட ப்ராசஸ் அவ்வளோதான். சிக்கன் ரொம்ப டெண்டராக இருக்கும். 10 minutes இஸ் மோர் தென் எனஃப். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா மசாலா ரெடி பண்ணிட்டு சிக்கன் போட போகிறோம். மட்டன் ரெடி பண்ணிட்டு மசாலா போடுறோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன ரெடி ஆகிடுச்சு. மசாலாக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா ஃப்ளேவராக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா புதினா கொத்தமல்லி போடுறதும்.
போட்டாச்சு. நம்ம இப்போ போட்டிருக்கிறது வந்து 3 கட்டு கொத்தமல்லி போட்டிருக்கோம், 2 கட்டு புதினா போட்டிருக்கோம் இதில். ஸோ நவ் அகெயின் கிண்டி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு அகெயின் 5 மினிட்ஸ் விட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ்டாக ஆகிடுச்சு, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஒர்க்கு தண்ணி போடுறது. ஸோ தண்ணி அகெயின் நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட் தான். கிலோவுக்கு 700 ml தண்ணி போடணும். ஸோ அப்போது 7 kgs எவ்வளோ ஆகும்? ஒரு ஆல்மோஸ்ட் 4.9னா 5 liters ஆஃப் வாட்டர் நீங்கள் தாராளமாக போடலாம். ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு ஹாட் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ ஹாட் வாட்டர் நம்ம போட்டாச்சு. தண்ணி பாயில் ஆகி ஆயில் மேலே வர வரைக்கும் வி நீட் டு வெயிட். நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸிங் டைம். ஸோ இது சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ஆயிரும். ஏன்னா சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆயிரும். கிண்டிகிட்டே இருக்கணும், கீழே பிடிக்காத மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஜாப். நவ் மசாலா ரெடி. ஆயில் பார்க்குறீங்க நீங்கள், கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது ரெடியாக சிக்கன் இருக்குது. ஸோ சிக்கனோட மெஷர்மெண்ட் எப்படி சொன்னால், ஸோ என் ஷாப்புக்கு இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் 1:1.25 போட்டுருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 7 to 9 kgs ஆஃப் சிக்கன் நீங்கள் பார்க்கலாம். சிக்கனில் போன் அண்ட் ஃப்ளெஷ் தான், வேறு எதுவுமே நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். நான் ரெடி ஆச்சு. சிக்கன் 3 தடவை கழுவணும். ஸோ நம்ம இப்போது சிக்கனை போட போகிறோம் உள்ளார. 1 to 1.3 1.5 kgsங்கிறது வந்து நல்ல ஹெல்த்தியான கோழி. ஸோ அதோட லெக் பீஸ்லாம் நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் வாங்கணும். ஸோ நான் 7 kgsக்கு 9 kg ஆஃப் சிக்கன் எடுத்தாச்சு. இப்போது நான் போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ். கம்ப்ளீட்டாக மசாலாவில் சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் ஆகிட்டு 10 மினிட்ஸ் நல்ல ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா போதும். சிக்கனோட ப்ராசஸ் டன், ஆல்மோஸ்ட் டன். திறந்து பார்த்தோன்னா சிக்கன் என்ன அப்படி சொன்னால் மசாலா ஃபுல்லாக ஏறிருக்கும். சிக்கன் ஒயிட்டாக இருக்கிற கலர் வந்து மசாலா கலர் ஏறிருக்கும். கம்ப்ளீட் ப்ரௌனிஷ் கோல்டன் கலரில் ஆயிரும் சிக்கன். ஸோ ப்ராசஸ் இஸ் டன். சிக்கனுக்கு வேறு எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ரைஸ் பக்கம் போகிறோம். பெரிய டப்பரா இருக்குது. ரைஸ் வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்குது. 1 kgக்கு ஒலை தண்ணி எவ்வளோ வைக்கணும் சொன்னால் 3 liters ஆஃப் வாட்டர் இருக்கணும். 1 kgக்கு மினிமமாக 3 liters. நான் ஆவரேஜாக நம்ம கடையில் 4 liters போடுவோம். வாட்டர் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, பட் ப்ராப்பராக இருக்கிறதுக்காக, எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இதில் நம்ம புதினா போடலாம், கொத்தமல்லி போடலாம். சால்ட் மெஷர்மெண்ட் எப்படி சொன்னால், கேஜிக்கு 3 லிட்டர் தண்ணி மெஷர்மெண்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி சொன்னேன்னா 1 kgக்கு ஒரு ஹேண்ட். ஸோ சால்ட்டு போட்டாச்சு. நம்ம கலர் லைட்டாக போட்டாச்சு. புதினா போட்டிருக்கோம். ஹீட் மெஷர் பண்ணுற தெர்மோமீட்டரில் பார்க்குறீங்க 85 degree to 95 degree. இந்த ஹீட்டில் நம்ம இருக்கும் போது உள்ள போடுறது ரைட்டான மெத்தட். ஸோ நான் நீங்கள் பார்க்குறீங்க 7 kg ரைஸும் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ நம்ம போடுறது பாஸ்மதி ரைஸ். ஸோ இந்த கேல்குலேஷனில் 4 to 5 minutes இருக்கும். ரைஸ் போட போகிறோம். ஸோ சிக்கன் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு கிண்டியாச்சு. நான் ரைஸ் போடுறோம். 7 kg ஆஃப் ரைஸ் நான் இப்போ உள்ளார போடுறேன். உள்ளார போட்டாச்சு. கம்ப்ளீட்டாக அதே போல் தான் மட்டனில் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதே போல் தான் கம்ப்ளீட்டாக ரைஸ் லெவலுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா சாஃப்டாக ஃபீல் கொடுக்குற மாதிரி தண்ணியும் கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். ரைஸ் கம்ப்ளீட்டாக 50 to 70% பாயிலில் நான் இறக்குறேன். இப்போது நீங்கள் பார்க்கலாம் ரைஸோட டெக்ஸ்சரை பார்க்கலாம். ஸோ 50 to 70% நம்ம இங்கே பண்ணிட்டேன்னா உள்ளார தம் போடும்போது 30% ப்ராசஸ் ஆகிடும். 100% பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ போட்டாச்சு. தம் போட போகிறேன். அகெயின் 20 minutes ப்ராசஸ். தம் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ட். நல்ல தட்டு கம்ப்ளீட்டாக மூடணும். தட்டு கொஞ்சம் கூட ஏர் வெளியில் வரக்கூடாது டபராலேருந்து. அதுக்கேற்ற மாதிரி தட்டு ப்ராப்பராக வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ கங்கு போட்டாச்சு. கங்கு கம்ப்ளீட்டாக சூடாக இருக்குது. இந்த கங்கு 20 minutes ப்ராசஸ் நடக்கும். கீழேயும் மேலேயும் 20 minutes ப்ராசஸ். கங்கு போட்டாச்சு. 20 minutes கழித்து பார்க்கலாம். ஹாட்டான பிரியாணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம டபரா திறக்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள் கம்ப்ளீட்டாக தம் ஆகிருக்கு. இப்போ கிண்டுறோம். இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வெல் குக்ட், கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு சிக்கன் பிரியாணி. ரெடி டு யூஸ். டைரெக்டாக தட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல அரோமாவோட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் பிளேட் அடிக்கும் போது ஒரு ஸ்மெல்லும் கீழே இருக்கிற மசாலாஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளேவர்டாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது கம்ப்ளீட்டாக ரெடி பிரியாணி ஃப்ரம் பாஷாஸ் தர்பார் பிரியாணி. ஸ்பைசி அண்ட் ஹாட் பிரியாணி நீங்கள் பார்க்குறீங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.